ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே, நீ ஸ்பெஷல் டே என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருந்தீங்களா? கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கு மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே அங்கேயா? இன்றைக்கி சண்டே எல்லாருக்கும் எப்படி போச்சு? எனக்கும் பிஸியாக தான் போச்சு. ஒர்க்கு, பாப்பாவுக்கு லன்ச் பேக்கு, லன்ச் டவல்ஸு எல்லாமே துவைச்சி காய வச்சாச்சு. நாளைக்கு எக்ஸாம் இருக்குது அவங்களுக்கு. எல்லாமே படிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ தான் ஃப்ரீ ஆனாங்க. அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டிங்களா? சண்டே எதுவுமே இல்லைன்னு பார்ப்பீங்க. எங்கேன்னு போயிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க. அது என்னென்னு கண்டுபிடிங்க. நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி என்ன டே அதாவது சொல்லுங்கள். இன்றைக்கி சண்டே எனக்கு தெரியும்னு சொல்லியிருப்பீங்க, இருந்தாலும் கேட்குறேன். இன்றைக்கி வந்து எங்களுக்கும் கொஞ்சம் ஸ்பெஷல் டே தான். தலை ஏன் அப்படி இருக்குன்னு ஒரி பண்ணிக்காதீங்க. தலை குளித்தா ரொம்ப ஈரமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் காய வைக்கலான்ட்டு இருக்கேன். குட்டி பையன் தூங்க வச்சேன், குளிக்க வச்சு. அவனுக்கு கோல்டு ஆகிட்டுருந்துச்சு, இப்போ கொஞ்சம் செட் ஆகிருக்கு. அவர் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். 1/2 கூட தூங்கலை, அப்படியே யானையிலேருந்து எழுந்துட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறது பாருங்கள். என்ன பண்ணிகிட்ருக்கான்? என்ன பண்ணிகிட்ருக்க? சிசர் வச்சு க்ளூ. ஓஹோ, இவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க. இல்லை, இவங்களால வர்றது. ஹாய் சொல்லுங்கள். படிச்சிட்டிங்களா? சரி, உக்காந்துக்கோ மேலே. சின்ன பாப்பாவுக்கு வந்து நீங்களே சொல்லுங்கள். அவளுக்கு ஆல்ரெடி கோல்டு இருக்குது. குட்டி பையனுக்கு எல்லாருமே கோல்டு இருந்துச்சு. சிரப்பு குடித்தாங்க, ஆனால் வந்து செட் ஆகிடுச்சு கொஞ்சம். அவங்க டேடி வந்து நேற்று ஆப்பிள் வாங்கிட்டு வந்தாங்க ஈவினிங்கு. கோல்டுமா நீங்கள் ஆஃப்டர்நூன் டைமில் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து அவங்க கேட்கவே இல்லை. நைட்டே ஒரு 2 ஆப்பிள் கட் பண்ணி நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டா. சரி, குழந்தை சாப்பிட்டோன்னு விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், ஓவர் தலைவலி எதுங்க. ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஆப்பிளால் இல்லை, 2 விஷயத்தில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவள் டெய்லி வந்து இப்போலாம் தலை குளிக்க ஆரம்பிக்கிறா. கோல்டாக இருந்தாலும் ஃபீவராக இருந்தாலும் தலை குளிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி என்ன பண்ணிட்டா, குளிச்சுட்டே இருந்தா. மம்மி நான் தலை குளிக்கிறேன்னா, வேணாம்மா கோல்டுன்னு சொன்னேன். கேட்கவே இல்லை. சரி, குளிச்சுட்டு வந்து நான் நல்லா துவட்டி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, அப்புறம் கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, தலைவலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, இன்றைக்கி வந்து சிம்பிளாக தான் உப்புமா தான் பண்ணியிருந்தேன். அதை சாப்பிட்டுட்டு சிரப் கொடுத்தேன், குடிச்சிட்டாங்க. அப்போ கூட இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஹெட்டேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தா. அப்புறம் பார்த்திங்கன்னா விக்ஸ் இருக்குல்ல, தைலம், அதை வந்து தேய்ச்சி விட்ருக்கேன். அதனால் போய் படுத்துருக்கா. இவங்க பாருங்கள் சண்டை போடுறாங்க. இவன் எழுந்தானா எதுவுமே விளையாட முடியாதுங்க. பாருங்கள் என்ன பண்ணுறீங்க? பெண்ணா? ஏபிசிடி எழுதுறீங்களா? உங்கள் பேர் எழுதுங்க. ரித்வின் எழுதுங்க, ரித்வின். குட்டி பையன் வந்து ஒரு கரெக்டாக ஒரு 6 மந்த்து முன்னாடி வரைக்கும் உப்புமாலாம் செஞ்சால் ரொம்பவே சாப்பிட்ருவான், டக்குன்னு ஊட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது என்னன்னு அவனுக்கு பிடிக்கலையா. இப்போ வந்து கொஞ்ச நாளாக நான்வெஜ்லாம் கொஞ்சம் நாங்கள் ஆட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதனாலையா ஒன்றுமே புரியல. உப்புமாவே சாப்பிட மாட்றான். நம்ம ஊட்டிட்டுனா வாங்கிக்கிறான், கையில் எடுத்து கொடுத்துட்றான். ஆமாம் தானே குட்டி? ஆமாம் தானே? மம்மி பூ செய்யலையான்னு சொல்லு. சரி, பூ செய்யலையான்னு சொல்லு. தூக்கத்தில் இருக்காரு அவர். க்யூட்டாக பேச, மம்மி பூ செய்யலையா அப்படின்னு சொல்லு. இப்போ சொல்ல மாட்டார், தூக்கத்தில் இருக்கார். வித்துமா படிச்சிட்டியா? ஈவினிங்காக பாப்பாவுக்கு சொல்லி கொடுமா. அவள் சொல்லி கொடுத்துருவா. அவளுக்கு ஈஸியாக இருக்கும். தலைவலியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு தைலம் தேய்ச்சிருக்கேன். பார்க்கலாம். இதே மாதிரி இருந்தால் இன்ஜெக்ஷன் தான் போடணும். இவளா பண்ணுறது தான். இவங்க 2 பேருமே எனக்கு பிரச்சனை கிடையாது. சின்னவ தான் எனக்கு பிரச்சனை. ஏன்னா வந்து அவள் சொல்கிறதே கேட்குறது கிடையாது. கொஞ்சம் நல்லா போன வாரம்லாம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. எழுது வெரி குட், எழுது. போன வாரம்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்க. கரெக்டாக 7 நாள், ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா வயிறு வலி சொல்லிட்டு இருந்தாங்க. பேப்பரில் எழுதணும், பேப்பரில் எழுது. எழுது, மெதுவாக எழுது. புக்கில் எழுதுறியா? புக்கில் அக்கா கிட்ட புக்கு கேளு. வித்துமா தம்பிக்கு புக் ஏற்றணும். அப்போ மதியத்துக்கு வந்து என்னன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் தெரியல. ஏன்னா வந்து இவங்க வரணும். இவங்க வந்த பிறகு தான் லஞ்சு, என்ன லஞ்சு சொல்லிட்டுன்னு தெரியலை இப்போ வரைக்கும்.
காலையில் வந்து சண்டேனால இன்றைக்கி வெயிட் லாஸ் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸ்டாப் பண்ணிங்கன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு அன்ஹெல்தியெல்லாம் சாப்பிடல. ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு. அம்மா வந்து டீ தூள் இருக்குல்ல, எடுத்துகிட்டு வந்து எழுதுங்க. சோபா மேலே உட்காரீங்களா கீழே உட்காரீங்களா? கீழே கொஞ்சிக்கோ. வெளியே பார்த்தீங்கன்னா நல்லா காற்றடிக்குது. நாங்களாம் வெளியே போகலான்னு இருந்தோம், ஆனால் டைம் தான் இல்லை. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொல்ல போகிறேன், கேட்டுக்கோங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தளபதியோட பர்த்டே. யார் யாரெல்லாம் தளபதி ஃபேன்ஸாக இருக்கீங்களோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க வந்து டிபிகேயில் இருக்காங்க, அதனால் வந்து நைட்டெல்லாம் பேனர் வைக்கிறது அப்படி சொல்லிட்டு ப்ளட் டொனேஷன்லாம் பண்ணுறாங்க, அன்னதானம் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. கேக் கட்டிங்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நைட்டே கொஞ்சம் வேலை பண்ணியிருந்தாங்க. லேட்டாக தான் வந்தார். இப்பயும் காலையில் கிளம்பிட்டாங்க. பாப்பாலாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஈவினிங் கூட்டின்னு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டான்ஸ் ப்ரோக்ராமில் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க இவங்க. அதனால் பாப்பாலாம் கூட்டின்னு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். நான் நினச்சேன் அங்கே போய் லைவ் வரலான்னு நினச்சேன். இப்போ வந்து லைவ் தான் போயிட்டு இருந்தேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஈவினிங்கும் கண்டிப்பாக லைவ் வரலான்னு இருக்கேன். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து டிபிகே ஃபேன்ஸாக இருக்காங்க. அவங்க ஊர்லேயும் வந்து ப்ளட் டொனேஷனு அன்னதானம்லாம் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஊர்லேயும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். நேரில் போக முடியல, நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக போகிறேன். அது வந்து ப்ளாகாகவும் போகிறேன், இல்லை லைவ்லேயும் காட்டுறேன் உங்களுக்கு. ஈவினிங் முடிஞ்சால் லைவ் வரேன். கண்டிப்பாக பாருங்கள். ஒரு 5:30 6 o'clock நான் வருவேன்னு நினைக்கிறேன். பாப்பாவுக்கு தான் ஓவராக கோல்டாக இருக்குது. ஃபீவரில் இல்லை, கோல்டு தான். தலை குளிச்சுட்டு வந்தேன், அதனால தான். நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தலை குளிக்கலாமா கோல்டு இருக்கிற டைமில்? நீங்களே சொல்லுங்கள். குளிக்கக்கூடாதுல்ல மம்மி? இப்போ தான் 2 days முன்னாடி தான் குளிச்சா. அப்போயே டெய்லி குளிச்சுட்டு வந்தா. நான் கோல்டாக இருக்க ஒரு 2 days விட்டுருமா, உடம்பு மட்டும் குளிச்சுட்டு வாங்கம்மான்னு கேட்கல இவ. என்ன நேனா? சரி பாய் சொல்கிறேங்க. பாய் சொல்லு, பாய் சொல்லு. பாய். விஜய் அங்கிளுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லு. பார்த்தீங்களா, விஜய் சாரோட ரொம்ப பெரிய ஃபேன் இவா எங்கள் வீட்லேயே. அவங்கள பார்க்கணுன்னு சின்ன வயசுலேருந்து ரொம்பவே ஆசை. கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும் இல்லை? ஆமாம் தானே? நல்லா படிச்சிங்கன்னா விஜய் அங்கிள்கிட்ட போய் பேசலாம். ஓகேவா? படிப்பியா? நீமா? நீ நல்லா படிப்பியா? சரி, ஓகே. இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? எல்லாருக்கும் டாட்டா பை பை சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். முத்துமா நீங்கள் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் வந்து பார்க்கலாம். லைவ் வரேன், அப்படி இல்லைன்னா வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? டாட்டா பை பை.